நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்களா? எதையோ நீங்க உள்ளத்துல உணர்றீங்க, அதுதான் வெளியிலயும் நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆமாங்க, அது கரெக்ட் தான். நம்ம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிருப்போம், இல்ல நம்மளுடைய சிந்தனையில வந்திருக்கோம். அது பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்ன காரணம்னா, நம்மளுக்கே தெரியாது இது நம்ம நினைச்ச மாதிரி இருக்கே, இல்ல நம்ம கனவுல வந்துச்சா, இல்ல நம்ம கற்பனையில வந்துச்சா, இதே மாதிரியான சம்பவத்தை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே. அந்த மாதிரியான அனுபவம் நிச்சயமா நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க. இப்ப இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சக்திய உங்களுடைய உணர்வுகளோட சேர்த்து அந்த விஷயத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுதாங்க காரணம். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயங்களுக்கும் காரணகர்த்தா எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணம், நம்ம ஆள் மனசுல போட்டிருக்கிற விதை. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைங்க. அப்ப நம்மளுடைய எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இல்லைங்களா? சில அடிப்படை விஷயங்களை நம்ம மாத்தணும். முதல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆர்வம் இல்லாத அந்த ஒளிபரப்பிலிருந்து வேண்டுமென்றே இந்த பிரபஞ்சத்தினுடைய தகவல் தொடர்புக்கு மாறுறது. அதாவது நம்ம கேட்கறதுல ஆர்வம் இல்லாம இருப்போம் இல்லைங்களா? நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சரியா ஒருமுகப்படுத்தி கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு. அதுதான் முக்கிய காரணம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம விரும்புறத பிரபஞ்சத்திடம் கேட்கிறோம் அப்படிங்கறத எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கிறது? மூணாவது விஷயம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா, என் வாழ்க்கையில நான் இனிமே இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்காம இருக்கிறது? இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சரி செய்யறதுக்கு ஒரு 5 விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இதுல அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர முடியுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறதுக்கான காரணமே பிரபஞ்சம் உங்களை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அப்படின்னு நான் நம்புறேங்க. நீங்க நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றலினுடைய சக்தியை பயன்படுத்துறது. அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றலினுடைய சக்தியை சரிவர பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேண்டிய விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கைகளாக அனுப்புறது எதன் அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிர்வு விதி மற்றும் ஈர்ப்பு விதி. இந்த 2 அடிப்படை சாராம்சங்களின் மூலமா தான் நமக்கு வேண்டிய கோரிக்கைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு அது பதில் தரும். அதை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வருங்க. இப்ப இந்த அதிர்வு விதி, ஈர்ப்பு விதி, இது ரெண்டையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒத்த அதிர்வுகள் ஒன்றை ஒன்று ஈர்க்குது அப்படிங்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்டதுங்க. அதாவது நீங்க எந்த மாதிரி மனிதர்களாக இருக்கிறீங்களோ அதே மாதிரியான விஷயங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வரீங்க. அதுதான் விஷயம். அதிர்வு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மகிழ்ச்சி, நன்றி, அன்பு போன்ற உயர் அதிர்வு நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா அதற்கு ஏற்ப நேர்மறையான அனுபவங்களை உங்களுக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க கவலை, பயம், கோபம் இந்த மாதிரி குறைவான அதிர்வு நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா அது எதிர்மறையான அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த ஆற்றலை நீங்க உணர்ந்து நேர்மறையாக மாத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் பெறுங்க. அதாவது நம்முடைய உள்ளார்ந்த அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான அதிர்வை நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்புறோம். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோம். அதையே நம்ம ரிசீவ் பண்றோம். அதையே நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர்றோம். இதுதான் விஷயம். இதுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தருடைய வாழ்க்கை சம்பவத்தை நம்ம சொல்றது மூலமா நிச்சயமா உங்களுக்கு புரிய வருங்க. ஓப்ரா வின்ஃப்ரி இவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுங்க. நம்பிக்கை, அதிர்வுகள், ஆத்மார்த்தமான அந்த விசுவாசம், இதனுடைய சக்தியை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சவங்க. ஓப்ரா பாத்தீங்கன்னா வறுமையில பிறந்த குழந்தை. சின்ன வயசுலயே
பல துன்பங்களை, பல கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. வறுமை, பாலியல் துன்புறுத்தல்கள் சின்ன வயசுலயே. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து இவங்க மேல புகுத்தப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்பட முடியாது, நீ எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியாது, உன்னால வெற்றி அடையவே முடியாது உன்னுடைய வாழ்க்கையில. இந்த மாதிரி தொடர் முட்டுக்கட்டைகளை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஆனா கூட பாருங்க, அவங்களுடைய மனசுல ஒரு விஷயம் எப்பவுமே தொடர்ந்து இருந்திருக்கு. நான் சிறந்த வாழ்க்கைக்காக பிறந்தவள், நான் வெற்றி நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில பெறுவேன், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆழ் மனசுல எப்பவுமே நம்பிக்கையை விதைச்சிட்டே இருந்திருக்காங்க. அவங்க தன்னை மட்டுமே நம்பியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்ச எதிரிகளையும் வாழ்க்கை தந்த சோதனைகளையும் கண்டுக்காம எப்பவுமே உயர்ந்த அதிர்வுல இருந்திருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருந்திருக்காங்க. நன்றி உணர்வோடையும் உறுதியோடையும் எதிர்பார்ப்போடையும் தன்னுடைய வாழ்க்கைய அவங்க அணுகியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. நேர்மறை சிந்தனையாளர். ஓப்ராவுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் பாத்தீங்கன்னா உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அவங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையுமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சுக்கு அவங்க வாங்கக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா பல லட்சங்கள்ங்க. அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the energy you put into the world is exactly what comes back to you. அதாவது நீங்க இந்த உலகத்துக்கு எந்த மாதிரியான ஆற்றலை, அதாவது தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது எந்த மாதிரி நீங்க கொடுக்கறீங்களோ அதே மாதிரியான அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். இதுதான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. இது இன்னும் நம்மளுடைய சிந்தனைக்கு தெளிவா எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நான் தகுதியுள்ளவன், நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நீங்க உண்மையா நம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்களும் அந்த நம்பிக்கையோடு இயங்குங்க. இதுக்கு மாறாக நான் ஏழைதான், எனக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரிதாங்க இருக்கும். ஓப்ரா, லூயிஸ் கே இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது வெளியில இருந்து தொடங்கவே இல்லப்பா, அது உங்களுக்குள்ளார தொடங்குது. நீங்க உங்களுடைய உள்ளத்தை உயர்த்தினீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய எண்ணங்களை உயர்த்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை பிளஸ் அதிர்வு தாங்க. அதிர்வுனா ஒண்ணும் இல்ல, உணர்வு பூர்வமாக நம்ம அத அழகா கற்பனை பண்ணணும், அதோட அப்படியே வாழணும், அவ்வளவுதான் விஷயம். அடுத்து இரண்டாவது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரார்த்தனை மற்றும் தியானம். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிரார்த்தனை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூட்சமங்க. இது எந்த விதமான மத நம்பிக்கையும் சார்ந்ததெல்லாம் கிடையாதுங்க. மாறாக இது ஒரு உலகளாவிய ஒரு இணைப்பு தாங்க. பிரபஞ்சத்தோட நம்ம ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு யுக்தி தாங்க இது. இந்த ஈர்ப்பு விதியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரார்த்தனை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு, அத நீங்க ஆத்மார்த்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அதோட இணக்கமா இருக்கிறீங்க, அத அன்பு பூர்வமா ஏற்று வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுடைய பிரார்த்தனை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈர்ப்பு விதியாளர்கள் சொல்றாங்க, ஒரு சின்ன நன்றி கூட சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தான்ப்பா அப்படிங்கிறாங்க. தியானம் இது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட நம்ம ஈஸியா அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு எளிமையான யுக்தி தாங்க. தியானம் அப்படிங்கிறது வெறுமனே கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்து இருக்கிற விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. அது உண்மையான உள்நோக்கு பயணங்க. நம்ம பல நேரங்கள்ல இந்த பிரபஞ்சத்திட்ட கேக்குறோங்க, நான் என்னதான் பண்றது, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை நான் சந்திச்சுட்டே வரேன், உங்ககிட்டயும் நிறைய நேரம் நான் கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில இதெல்லாம் நடத்தி கொடுன்னு, ஆனா நீயும் செவிமடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை, நான் என்னதான் பண்றது, என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் தான் என்ன அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சத்தமுள்ள இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காதுங்க. அது அமைதியில மட்டும்தாங்க கிடைக்கும். இதுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நபர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய நிறுவனர். இவர் பாத்தீங்கன்னா வெறும் தொழில்நுட்ப மனிதர் மட்டும் அல்லங்க,
இவர் ஒரு ஆழமான ஆன்மீக ஆர்வலருங்க. இவரு இந்தியா வந்த நேரத்துல பல சாதுக்களிடம் சென்று தியானம் கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எண்ணங்கள்னா என்ன, மனம்னா என்ன, மனசை எப்படி சாட்சி பாவமா பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கத்திருக்கிறாரு. அவர் சொல்றாருங்க, இந்த அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையும் நான் கம்ப்யூட்டர்ல செய்த டிசைன்களையும் மாற்றி அமைச்சிச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாருங்க, தியானத்தை நீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னா அந்த குரல்கள், அதாவது இந்த மாதிரி ஏன் நீ நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிற, ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்துருக்கிற, இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு பேசக்கூடிய அந்த குரல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெதுவா மாறி போயிரும்பா. அமைதி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், உண்மையான ஞானம் உனக்குள்ளார இருந்து வெளிப்படும் அப்படிங்கிறாருங்க. அவரு வேற நாட்டுல இருந்து இங்க வந்து நம்மளுடைய தியான முறைகளை எல்லாம் கத்துக்கிட்டு அதனுடைய மகத்துவத்தை நம்மளுக்கே சொல்றாரு பாருங்க. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்னு பாருங்க. சரி, ஓகே, தியானம் எப்படி உதவுது அப்படின்னு பாருங்க. மனதினுடைய அதிர்வுகள் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் அப்படியே மென்மையாக்குதுங்க. உங்களுடைய உணர்வுகளை கையாள அது உதவுதுங்க. நீங்க எந்த மாதிரியான உணர்வு நிலையில் இருக்கிறீங்க, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதையெல்லாம் கையாள்வதற்கு இது உதவுது. உங்களுடைய உண்மையான விருப்பங்கள் என்ன அப்படின்னு புரிய வைக்குதுங்க. உங்களுடைய உடல், மனம், பிரபஞ்சம் இந்த மூன்றையும் ஒரே நுண்ணிய அலைக்கு ஒரே நேர்கோட்டுல இணைக்குதுங்க. தியானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட அமைதியா உரையாடக்கூடிய ஒரு கனெக்டர்னு தானே சொல்லணும். உங்களுக்கு விரைவான பதில்கள் வேணும் அப்படின்னா தியானத்தின் மூலமா கிடைக்காதுங்க. ஆனா உண்மையான பதில்கள் வேணும் அப்படின்னா அமைதியா இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு தியானத்தின் மூலம் கிடைக்குங்க. மூன்றாவது விஷயம் காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். உங்களுடைய இலக்குகள் ஏற்கனவே நடந்ததாக தெளிவா அப்படியே கற்பனை செய்யுங்க. இது உங்களுடைய ஆழ் மனசை மாத்தி நம்பிக்கையை ஏற்படுத்துதுங்க. எடுத்துக்காட்டா, நீங்க ஒரு புதிய வீட்டுல வாழ விரும்புறீங்க அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்வு பூர்வமாக அப்படியே கற்பனை பண்ணுங்க. அந்த வீட்டுல இருக்கிறீங்க, நடந்துகிட்டு இருக்கிறீங்க, அந்த கதவுகளை எல்லாம் தொட்டு பாக்குறீங்க, உங்களுடைய ரூம்ல நீங்க இருக்கிறீங்க, நீங்க அந்த இடத்துல ஒரு அலங்கார பொருட்களை எல்லாம் வச்சிருக்கிறீங்க, சில பர்னிச்சர்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கிறீங்க, அதையெல்லாம் தடவி பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இதுதானே என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நாள தேவையா இருந்துச்சு, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு உணர்வு பூர்வமாக அப்படியே உணருங்க. இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த ஆற்றல் அதிர்வெண் இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வு அத உங்களுடைய இலக்குகளோடு இணைக்குதுங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நடிகர் ஜிம் கேரியினுடைய வெற்றி கதையை சொல்லுவதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஈஸியா புரிய வருங்க. ஜிம் கேரி நல்ல காமெடி நடிகர். ஆனா அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்துல வெற்றி பெறுவது எப்படி, வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழ்றது, நிம்மதியா வாழ்றது அப்படின்னு வழி தெரியாம அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல அவர் ஒரு அற்புதமான காரியத்தையும் செஞ்சாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு செக் எழுதுறாருங்க, 10 மில்லியன் எழுதியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன எழுதினாருன்னா, என்னுடைய ஆக்டிங் சேவைக்காக எனக்கு 10 மில்லியன் வரப்போகுது அப்படின்னு எழுதுறாரு. அதை தினமும் எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்து மனதளவுல பூரிச்சு போறாரு, சந்தோஷப்படுறாரு, அதோட வாழ்றாரு, அதை நம்புறாரு. அவரு அதை வெறும் கனவா பார்க்கவே இல்லை, அதை ஒரு நம்பிக்கையின் பயணம் அப்படின்னு பாக்குறாரு. ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1995ல அவர் டம்ப் டம்பர் என்ற படத்திற்காக உண்மையாகவே 10 மில்லியன் அவருடைய வாழ்க்கைக்குள்ளார வருதுங்க. இதுதாங்க நமக்கு ஒரு பாடம். நம்மளால நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை கற்பனை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்மையாக்கி கொண்டு வர முடியுங்க. நம்பிக்கை, கற்பனை, தியானம் மற்றும் செயல்பாடு, இந்த 4 சக்திகளும் இணைஞ்சு நம்மை எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோடு உரையாட செய்துங்க. விசுவாசமான கற்பனை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுற மாதிரிங்க. அதை தினமும் பார்க்கும்போது அந்த அதிர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருதுங்க. அடுத்து முக்கியமான விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்திற்கு நம்ம ஒரு கடிதம் எழுத போறோங்க. உங்களுடைய ஆசைகள், பயங்கள் மற்றும் நன்றியை ஒரு கடிதமாக எழுதுங்க. இது உங்களுடைய எண்ணங்களை உண்மையாக்க உதவுதுங்க. நல்ல கற்பனை செஞ்சு எழுதுங்க. உங்களுடைய கனவுகள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதுங்க.
உணர்ச்சிகளோட அப்படியே இணைச்சு எழுதுங்க. அதுக்கப்புறம் அத ஒரு பிரத்யோகமான இடத்துல, அதாவது உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு இடம், அத நீங்க மரியாதையோட பார்க்கக்கூடிய இடமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இல்ல பாதுகாப்பா அதை எரிச்சிருங்க. உங்களுடைய எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு விடுவிக்கிற மாதிரி இந்த செயலுங்க. பிரபஞ்சத்திற்கு கடிதம் எழுதுதல் இந்த மாதிரி எண்ணத்தோடு தொடர்புடைய ஒரு உண்மை சம்பவம் இருக்குங்க. இது நம்மள மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருந்து எப்படி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுவது அப்படின்னு மன உளைச்சல்ல, மன சந்தேகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக இந்த ஒரு கடிதம் நிச்சயமாக உந்து சக்தியாக இருக்குங்க. கடிதம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான கடிதம் தாங்க. லஸ்லி அப்படிங்கிறவங்க எழுதின கடிதம். இந்த லஸ்லி அப்படிங்கிற பெண் அமெரிக்காவை சார்ந்த பெண். இவங்க கிரியேட்டிவ் ரைட்டருங்க. ஒரு கட்டத்துல வாழ்க்கையில எல்லா பக்கங்கள்லயும் அவங்களுக்கு ரொம்பவே தடையா இருந்துச்சு. வேலை கிடையாது, உறவுகள் சரியா இல்ல, அதிகமான நெருக்கடிகள். அவங்க பல நபர்கள்ட்ட உதவி கேக்குறாங்க, யாருமே அவங்களுக்கு உதவி புரிய முன்வரவே இல்லை. ஒரு நாள் ரொம்பவே களைப்போட அவங்க ஒரு அறிவுரையை கேக்குறாங்க. ஒரு அட்வைஸ் எங்கிருந்தோ வருது. அது கேக்குறாங்க, நீ உன்னுடைய ஆசைகளை பிரபஞ்சத்துடன் பகிர்ந்துக்க, ஒரு கடிதம் எழுது பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எங்கேயோ இருந்து ஒரு அட்வைஸ் அவங்க காதுக்கு வருது. ஆனா அவங்க முதல்ல சிரிக்கிறாங்க. இருந்தா கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்ம ஏதாவது செஞ்சாகணுமே அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு எம்டி பேப்பர் எடுத்துக்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. அன்புள்ள பிரபஞ்சமே, நான் என்னை நேசிக்க கூடிய ஒரு மனிதரை எதிர்நோக்கி செல்கிறேன். நான் இதுவரை அனுபவிக்காத நம்பிக்கையையும் அமைதியும் தேடுறேன். என் உள்ளத்துல உள்ள அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங், அந்த சக்திய உலகத்திற்கு பகிர விரும்புறேன். எனக்குள்ளார இருக்கக்கூடிய பயங்களை விடுவிக்கிறேன். நன்றி. ஏன் நன்றி நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நான் இதெல்லாம் நம்புறேன். இது என்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடக்க தொடங்கிருச்சு. அன்புடன் லஸ்லி. இந்த மாதிரி அவங்க கடிதத்தை எழுதுறாங்க. அவங்க இந்த கடிதத்தை ஒரு சிறிய பெட்டியில வச்சிடறாங்க. அதை பூட்டி வச்சு ஒரு மரக்கூடையின் கீழே வச்சிடறாங்க. அந்த நாள்ல இருந்து அவங்க தினமும் நன்றியோட வாழ்றாங்க, நம்பிக்கையோட வாழ்றாங்க. 6 மாதங்கள்ல நடந்த அந்த மாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்க. அவங்களே கனவு காணும் அந்த எழுத்து பணிதாங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த ரைட்டிங் ஒர்க் தாங்க வந்துச்சு. ஒரு புத்தகம் எழுதும் வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு நபர் வர்றாரு. அவங்கள முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அவரு. லஸ்லி சொல்றாங்க, அந்த கடிதம் எழுதியதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான தருணம். அது என்னுடைய உள்ளத்தினுடைய கதவுகளை திறந்துச்சு. அது உண்மையில பிரபஞ்சத்துடன் உரையாடிய ஒரு தருணமாக இருந்துச்சு. நான் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய போது பிரபஞ்சம் பதிலளிக்க தொடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, நம்ம இதுல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடிதம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க. அது நம்மளுடைய எண்ணங்களை கலங்கிய மனதிலிருந்து தெளிவான பிரபஞ்சத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு வழிதாங்க. அது நம்மளையே நம்ம படிக்கக்கூடிய ஒரு செயலாக, நம்ம யாரு அப்படின்னு படிக்கக்கூடிய ஒரு செயலாக அது மாத்துதுங்க. நம்மள நிறைய பேர் கடிதங்கள்லாம் எழுதுவோம். நம்மளுடைய மனசு சோகமான நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணுவோம். ஆனா அதை ப்ராப்பரா நீங்க எழுதி பாருங்க, வாழ்க்கையில மிகுந்த மாற்றங்களை நீங்க பாப்பீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நேர்மறையான உறுதிமொழிகள் நம்முடைய எண்ணங்களை மாத்துதுங்க. எடுத்துக்காட்டா செல்வம் மற்றும் வளம் சம்பந்தப்பட்ட உறுதிமொழிகள் பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனசை நம்பிக்கையில நிரப்பி பணம் மற்றும் அதற்கான வாய்ப்புகளை ஈர்க்க உதவக்கூடியதாக இருக்குங்க. அன்பானவர்களே, இப்ப நான் சில உறுதிமொழிகளை சொல்றேன். அதை அப்படியே நீங்க உள்வாங்கிக்கங்க. முடிஞ்சா இத திரும்ப திரும்ப கேளுங்க. இல்லைன்னா கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. இல்லையா உங்களுக்கு எது தேவையோ அதை இதே மாடுலேஷனோட எழுதிக்கோங்க. ஒரு 10 உறுதிமொழிகளையாவது எழுதிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. இப்ப நான் இந்த உறுதிமொழிகளை எல்லாம் சொல்றேன், அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிறதா அப்படியே கற்பனை பண்ணுங்க. உணர்வு பூர்வமா உணருங்க. இதுதான் முக்கியமான விஷயங்க. சரிங்களா? வாங்க உறுதிமொழிகள் என்னன்னு பார்க்கலாம்.
பணம் மற்றும் செல்வம் தொடர்பான உறுதிமொழிகள். பணம் என்னிடம் எளிதாகவும் அதிகமாகவும் வருகிறது. நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம். எனது வாழ்க்கை அபரிதமான செல்வத்தால் நிரம்பியுள்ளது. பணம் எனக்கு சாதகமாக வேலை செய்கிறது. நான் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளை ஈர்க்கிறேன். எனது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எளிதாக லாபம் ஈட்டுகிறேன். உலகம் எனக்கு மதிப்புமிக்க சேவைகளை வழங்குகிறது. நான் அன்பான மனிதர்களையே ஈர்க்கிறேன். நான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். பணம் என்னை விசுவாசமாக பின்தொடர்கிறது. நான் செல்வத்திற்கு தகுதியானவன். பணத்துடன் எனக்கு ஆரோக்கியமான உறவு உள்ளது. நான் பணத்தை அச்சமின்றி வரவேற்கிறேன். எனது சிந்தனைகள் செல்வத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் எனக்கு அளவில்லாத வளத்தை அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. என் மனம் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறது. என்னால் என் வேலைகளை சரியாக செய்ய முடிகிறது. நான் என்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உறவுகளோடு இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது அத்தனையும் கொடுத்த என் அன்பான இறை சக்திக்கு, இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள். அன்பானவர்களே, நீங்க தியானம் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த முடிவுல இந்த உறுதிமொழிகளை அப்படியே சத்தமா ஒரு தடவை அப்படியே படிங்க. இல்ல மௌனமா படிச்சாலும் ஓகே தான், சரிங்களா? ஆனா அதை உணர்வு பூர்வமா அப்படியே படிங்க. இந்த உறுதிமொழிகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ் மனசுல அந்த நம்பிக்கையை மாத்தி பணம் மற்றும் வெற்றிக்கான அந்த வாய்ப்புகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க. அன்பானவர்களே, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குதோ, நம்ம எதை நம்புறோமோ, நம்ம எதை உணர்றோமோ, நம்மளுடைய கற்பனை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அதுதாங்க நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அதனால நம்ம சொன்ன இந்த பிரபஞ்ச விதிகளை எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு உயிருள்ள சக்திங்க. அது கேக்குது, பாக்குது, பதிலளிக்குதுங்க. எழுத்தாளர் பிரைன் ட்ரேசி சொல்றாங்க, நீங்க ஒரு உயிருள்ள காந்தம்பா. நீங்க எதை ஈர்க்கிறீங்களோ அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார நிச்சயமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாருங்க. அன்பானவர்களே, இந்த விஷயங்கள்ல ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணுங்க. நீங்க ப்ராப்பரா நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். 10 நாளுக்குள்ளார நிச்சயமா மாற்றங்களை பார்க்க முடியுங்க உங்களால. நீங்க எதை கேட்டீங்களோ அதற்கான அந்த பாதை உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். நான் உணர்ந்திருக்கிறேன், கண்டிப்பா உங்களாலேயும் உணர முடியும். இதுல ஒரு ஒழுங்கமைப்போட ஒரு கரெக்டா ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.